Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு higher end laptop பத்தி பார்க்க போறோங்க. Lenovo Legion 5 ஒரு டீசன்ட்டான கேமிங் லேப்டாப்ங்க. ஸோ அதில் இன்னைக்கு Intel i7 11 ஜென்ல RTX 3050 சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் லீஜியன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா AMD சீரிஸ் லேப்டாப்ஸும் இருக்குது, Intel சீரிஸ் லேப்டாப்ஸும் இருக்கும். இன்றைக்கி நம்ம Intel லேப்டாப்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Lenovo Legion லேப்டாப்பில் உள்ள என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்டருங்க 230 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யூசர் கைட்ஸ் ஏதாவது வேணும்னா. ஸோ தேர்ட் வந்து Lenovo Legionோட ஸ்டிக்கர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் Lenovo Legion ஃபேன்னா இந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் லேப்பில் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்புங்க. லேப்டாப் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ லேப்டாப் பவர் அடாப்டர்ஸ் நம்ம Lenovo Legion 5 இப்போது அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே, Lenovo Legion 5. இப்போது Lenovo Legion 5ஓட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாங்க. ஸோ Lenovo Legionங்கிறது ஒரு டீசெண்டான கேமர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான எடிஷன் தான் இந்த Lenovo Legion. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பாருங்கள், 2.6 kgs இருக்குங்க இந்த லேப்டாப்பு. ஸோ இது ஃபுல்லாமே ஃபைபர் பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டலு. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி நீங்களே பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க Lenovo. ஸோ போர்ட்ஸ் அவைலபிலிட்டிஸ், ஸோ இதோட வெயிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கேமர்ஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாங்க. ஈவன் நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இது ஒரு கேமிங் லேப்டாப்னு உங்கள் ஆஃபீஸில் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ இது அந்தளவுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபங்கியாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டீசெண்டாக லேப்டாப்ஸ் இருக்கணும் ஆனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இந்த Lenovo Legion 5 ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன ஸ்பெக்குங்கிறத நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டிங்க. கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு USB 3.0, அப்புறம் ஈத்தர்நெட் கனெக்ஷன், அப்புறம் தண்டர்போல்ட்டும் இருக்குது. ஸோ தண்டர்போல்ட் 4. சீரிஸ் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. தண்டர்போல்ட் 4. சீரிஸ் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஆஃபாக இருக்கிறப்போ உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ மைக் ஜாக்கும் அடிஷ்னலாக இருக்குது. லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி பாருங்கள், எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கிறனால நம்ம லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து ஷேக்கியாகவும் இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீஸோட ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கணுங்க. ஸோ இவங்களோட கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பர் இண்டிவிஜுவல் ஸ்பேஸிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளையாடுறப்ப இது கேமர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்டிங்கும் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 70 and above பிரைட்னஸில் இருக்கிறப்ப இதோட கலர் கிளாரிட்டி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு டச் பேடுங்க. ஸோ டச் பேட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு கேமிங் ஷூட்டிங் கேம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்ட் டச் பேடில் யூஸ் பண்ணுறப்ப இதோட ரெஸ்பான்சிவ் ரேட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது மற்ற லேப்டாப்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதோட டிசைனும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க லீஜியனில். நெக்ஸ்ட்டு கீபேட் கண்ட்ரோல்ஸில் கெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 1 and ஆப்ரண்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம மல்டிபிள் ஆப்ஸு ரொம்ப சிங்கிள் யூசரில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 1 handல ஆப்ரேட் பண்ணுறக்கும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கீபேட் லைட்டோட பிரைட்னஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எனக்கு கீபேட் லைட் வந்து ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மோடில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்டராக வேணும் அப்படின்னிங்கன்னா நெக்ஸ்ட் மோடில் நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக வச்சுக்கலாம். இல்லை ஒரு சிலர் நைட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பேக் லைட் கீஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, எனக்கு இந்த கீபேட் லைட்ஸே வேணாங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் மோட் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லீஜியனில். நெக்ஸ்ட்டு வெப்கேம்ங்க. வெப்கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 720 பிக்சலில் எல்லா லேப்டாப்ஸ்லையும் கொடுக்குற டிஃபால்ட் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன், வெப்கேம் பட்டன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேரோட ப்ரைவசி யூஸ்க்காக இந்த ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையருமே நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிரும். திருப்பி நம்ம வேணுங்கிறப்ப ஜூம் கால்ஸ் இல்லை ஆன்லைன் மீட்டிங் இல்லை ஸ்ட்ரீமிங் எப்போ வேணும்னாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க. Legion 5 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வைஃபை அண்ட் ப்ளூடூத்துங்க. வைஃபைல
டிஸ்பிளேயில் 6 ஆப்ஷனோட நம்மளுக்கு அட்வான்ஸ் சீரிஸோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 ஆப்ஷனோட நம்மளுக்கு இந்த லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 15.6 ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனலோடு இருக்கக்கூடிய ஒரு 120 ஹெர்ட்ஸ் லேப்டாப்புங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கேமிங்க்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபுல் ஹெச்டியோட நம்மளுக்கு ஐபிஎஸ் பேனலில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஒர்க் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம்னா என்டிசியில் 45% இருக்குது. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எஸ்ஆர்ஜிபி லெவல் கலர் கிரேடியன்ட் ஒர்க்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நீங்கள் கலர் கிரேடியன்ட் ஒர்க்கும் தாராளமாக இந்த லேப்டாப்பில் எடிட்டிங் பர்பஸ்க்கு பண்ணலாங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் ஒவ்வொரு கேம்ஸுக்கும் வேரி ஆகுங்க. ஸோ இதில் நாங்கள் ஒரு ஃபியூ கேம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட எஃபிஎஸ் டிஸ்பிளேஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் நம்மளுக்கு இந்த லேப்டாப்பில் RTX 3050ல் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மிங் எஃபிஎஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக கிடைக்குதுங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i7ல் 11 ஜென் சீரீஸுங்க. இந்த 11 ஜென் சீரீஸ் ஒரு 10nm சீரீஸ் ப்ராசர். இதோட சைஸ் வந்து அந்தளவுக்கு காம்பேக்டபிலிட்டியாகவும் இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கும். 16 GB ரேம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தராங்க DDR4 சீரீஸில். 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இருக்குங்க. RTX NVIDIA 3050 கிராஃபிக் கார்டு 4 GB கிராஃபிக் கார்டோட இருக்குது. Windows 11 ஆப்ஷன் இன்பில்ட்டாக நம்மளுக்கு வந்துடுது OSல. ஸோ இது ஒரு 1 year ஆன்சைட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் லேப்டாப் வித் வாரண்டிங்க. i7 11 Gen with RTX 3050 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் ஒரு 4K வீடியோ எடிட் பண்ணணுன்னாலும் தாராளமாக இந்த லேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது கூட அடிஷ்னல் ஹையர் அண்ட் கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் AAA கேம்ஸும் ப்ளே ஆகுங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் FPS லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபார் பெட்டராக தான் இருக்குது. நம்ம எடிட்டிங்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு கேமிங்லேயும் பார்த்துட்டோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ஆஃப் ப்ராசர் யூசேஜும் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இன்டெலோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு இதில் பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் கியூ பெர்ஃபார்மன்ஸ் மோடு இது ஆன் ஆயிரும். ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் மோடு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்விட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து டிஃபர் ஆகிறத நீங்கள் லிட்டரலாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் கியூ இதோட ஷார்ட்கட்டுங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடு நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சார்ஜிங் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆக்டிவ் ஆகும். ஸோ இதோட கூலிங் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கூலிங் ஃபேன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கூலிங் ஃபேன்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ஹீட் வந்து உள்ளே சஸ்டெயின் ஆகி பார்ட்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே அவங்க கொடுக்கல. வெல் டிசைன்டாக கூலிங் ஃபேன் ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஏர் இன்ஃப்ளோ ஏர் அவுட்டு ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக 512 GB NVMe ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்லாட் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்லாட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ஸ்லாட் ஆக்குபைடாக இருக்குங்க 512 GBயில். உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வேணும்னா அதுக்கு அடுத்தது 500 1 TB or 2 TB NVMe ஸ்டோரேஜ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு SSD ஸ்டோரேஜில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட பூட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் இந்த லேப்டாப் ஆன் ஆயிரும். ஸோ இது பூட்டிங் ஸ்பீடுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு கேமை ரன் பண்ணாலும் இந்த SSDயோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு வந்து உங்களுக்கு லிட்ரலாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு பேட்டரி லைஃப் பார்க்கலாங்க. ஸோ ஒரு கிராஃபிக் கார்டு மாடல் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அதோட பேட்டரி லைஃப் வந்து நம்ம 8 hours சொல்லுவாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ் டு யூசேஜ் வந்து பேட்டரி லைஃப் மாறும். இப்போ நீங்கள் ஒரு கேமிங் பண்ணுறீங்க அப்படின்னா கேமிங் பண்ணுறப்ப அதோட ஃபுல் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம அதோட பேட்டரி லைஃபை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதோட பேட்டரி லைஃப் கேமிங்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 2 hours யூஸ் ஆகும். நார்மல் கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். ஏன்னா கேமிங் இல்லாமல் ஒரு எடிட்டிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 hours to 4 hours வரலும் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். வித் 80% கலர் பிரைட்னஸோட யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த லைஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கேமிங் பர்பஸும் கிடையாது, எடிட்டிங் பர்பஸும் கிடையாது, நார்மல் ஆஃபீஸ் யூசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 5 hours பேட்டரி லைஃப் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து யூசர் டு யூசர் வேரி ஆகும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட யூசேஜ் என்னங்கிறத பொறுத்து தான் உங்களோட பேட்டரி லைஃப் இதில் வருங்க. நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க. இன்றைக்கி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 83,500 தான் நம்மக்கிட்ட. ஸோ இந்த லேப்டாப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நான் AMDயில் சொன்ன மாதிரி AMDலேயும் இருக்குது, 3050 Tiலேயும் இருக்குது, 3060லேயும் இருக்குது. ஸோ எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா இன்டெல் i7 with 3050 உங்களுக்கு மோர் தென் என்ன. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்பெக்ஸ் வந்து அந்த ஸ்பெக்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ i7 with 3050 உங்களுக்கு அரௌண்ட் 83,500 நம்மக்கிட்ட வருங்க.
நாங்கள் பர்சனலாக இந்த ப்ராடக்டை எடுத்து டெஸ்ட் பண்ண வரலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லைங்க. ஸோ ஒரு 80,000 ஒரு கஸ்டமர் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறப்ப இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது ஒரு கேமிங் லேப்டாப்னால பேட்டரி லைஃப் கம்மியாக தான் இருக்குங்க. ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் சார்ஜ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆஸ் எக்ஸ்பெக்டடை விட இது உங்களுக்கு ஃபீல் பெட்டராக தான் இருக்கும். எங்களோட Lenovo Legion 5 ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.